பிரியாணி ரெடி ஆக போகுது. ஸ்பெஷல் பிரியாணி. வாங்க சூப்பராக பிரியாணி செய்யலாம். எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. பாதி ஓமனூர்லேயும் பெரிய பொண்ணூர்லேயும் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இவ்வளவு இப்போ எங்கள் பாப்பா தான் ரெடி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு நினச்சிடாதீங்க. எங்கள் சம்பந்தி அம்மா பார்த்து ஐயோ என் மக போய் இப்படி இவ்வளோ பண்ணுறாளே, நான் என்ன பண்ணுவேன், என் வீடியோ இப்போ டெய்லி பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. நாங்களே அப்படியே பொண்ணாட்டம் வச்சுருக்குறோம். எல்லாம் இவ்வளோ நேரம் பசங்க வீடியோ எடுத்தால் திட்டுவானுங்க. எல்லாம் குளிக்க வந்திருக்கானுங்க. அப்படியே அழுக்கோடையே வந்துட்டானுங்க. அங்கே டவுன்லேருந்து பெரிய பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாம் இப்போ போய் பம்ப் செட்டு போட்டு தொட்டியில் நீச்சல் அடிக்க போகிறாங்க. அதனால் அவங்களால எடுத்த சண்டைக்கு வருவாங்கன்னு நான் எடுக்கல. இவ்வளோ நேரம் உட்காந்து எப்போ இல்லாத இன்றைக்கி தான் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரண்டி பிடிக்க வருவாங்க. அவன் பிடிச்சி தான் அவனு வேறு வழியில் நம்ம யாரும் கிளற முடியாது. ஸ்பெஷல் பிரியாணி எல்லாம் ஒரு 30 டிக்கெட் இருக்கிறோம். 5 கிலோ அரிசி எல்லாம் அங்கேயே வாங்கி காரில் போட்டு வந்துட்டோம். ஏன்னா இங்கே வில்லேஜ், ரொம்ப வில்லேஜ். அதனால் எது பாருங்கள் இப்பயே குண்டான் தேடிட்டு இருக்கோம். ஸ்நாக்ஸ் அங்கேருந்து நிறைய பிடிச்சிட்டு வந்துட்டோம். எல்லாம் ஆளுக்கு ஒரு ரவுண்டு ஸ்நாக்ஸ் ரவுண்டு வந்துடுச்சு. அடுத்தது இளநீ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் தென்னை மரம் பாருங்கள், தோப்பு தென்னந்தோப்புக்கு போய் அடுத்தது இளநீ. ஏதோ பாரு இளநீ இருக்குது. இளநீ அம்மா கொஞ்சோண்டு சாம்பல் போட்டுடு. மணி சரி நேரம். அடுப்பு இல்லை இல்லை, தண்ணி தள்ளி அங்கேயே நிற்க சொல்லு. சாம்பல் இல்லை அடுப்பில். போய் அள்ளிட்டு அந்த வாசப்படி போட்டு வாங்கு. இல்லை தீப்பெட்டி எடு, ஒரு குச்சி கிழிச்சு வாங்கு. அப்படியே நில்லுங்கடா. எங்கே வரானுங்களோ அங்கே ஒரு குச்சி கிழிச்சு காமிச்சு வாங்கு. வந்துடுச்சு சிக்கன் வந்துடுச்சு. எல்லாம் வில்லேஜில் எல்லாம். ஆமாம் சாமி, பட்டிக்காட்டிலலாம் வருது இல்லை, சுடுகாடெல்லாம் தாண்டி. அப்படியே நில்லு. தீக்குச்சி கிழிச்சு நெருப்பு குச்சி கிழிச்சு வாங்குங்க. கறியை காமிச்சு. அம்மா கறி எப்படி வா, கறி காமிங்க. அம்மா எடுங்கடா, கறி எடுங்கடா. ஏன்னா எத்தனை மணிக்கு தான் சாப்பிடுவீங்க? வாங்கடா சீக்கிரம் செய்யலாம். எங்கே கறி எடுங்க, ஒடியாங்க. கறி வாங்கிட்டு வந்து வண்டியை நிறுத்திட்டானுங்களே. கறி என்ன இறங்கியா வரும்? இருக்க நீங்கள் வாசப்படியிலே நில்லு. எங்கே போகிற? நம்ம வகைரா மாற்ற வரும். எங்க அம்மா பெரிய விஷயம் கூப்பிட்டு வந்ததே. நெருப்பு காமிச்சு கீழே போட்டு அவ்வளோதான் தூக்கி போட்டுரு. வா தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கோ. பாருங்க சிக்கன் வந்து 8 கிலோவா? என்ன 8 கிலோ கம்மியாக இருக்குது? 8 கிலோ மாதிரியே இல்லை, கம்மியாக இருக்குது. இடம் மிஷின் இருக்குல்ல. என்ன மழை ஊற்றுதுங்க, செம்ம மழை. வில்லேஜ் வந்துருக்கோம், சரியான மழை. அப்புறம் மழையாக ஊற்றுது, சாரல் வேறு. உள்ளே தான் பால் கண்ணியில் பற்ற வச்சுட்டோம், மரத்துக்கடியில் வச்சோம். நல்ல ஜில்லுன்னு செய்யலாம். மழை சரியான மழை ஊற்றுது. 5 கிலோ சிக்கன் வறுவல் மழையிலே செய்கிறோம் பாருங்க. நாங்கள் வந்த நேரம் மழையாக ஊற்றுது. என்ன பண்ணுவீங்க? 5 கிலோவுக்கு எல்லாம் வதக்கி நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டேன். இருந்தாலும் இது பெரிய 5 கிலோ வறுவல், 5 கிலோ பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி தான். மழை பாருங்கள், என்ன மழை பெய்யுது. நாங்கள் வந்த நேரம் மழை ஊற்றுது. எல்லாம் பூந்தோட்டமா வேறு மலையிலே செஞ்சுட்டு இருக்கிறோம். உள்ள அடுப்பு பற்ற வச்சு மேலே நான் இறக்கிருக்காங்க. மலையிலே செய்கிறோம். அடுப்பெல்லாம் நனைஞ்சி போச்சு. என்ன மழை ஊற்றுது. பெரிய மழை அடிவாரத்துலேயே வீடு பாருங்க. இந்த மலையிலையும் பிரியாணி செய்யலான்னு அடுப்பு பற்ற வச்சு மழை ஊற்றுது. அந்த மலையிலையும் அடுப்பு எரியுது பாருங்கள். நனைஞ்சோம் எல்லாம் உள்ளே வந்துட்டோம். என்ன செய்யலாம், மழை பயங்கர சாரல் இருந்தாலும் அடுப்பு எரியுது பாருங்க. இவ்வளோ மழை ஊற்றுறதுல செம்ம மழை ஊற்றுது, அடுப்பு எரியுது பாருங்க. இன்றைக்கி சரியான மழை தான். நாங்கள் எப்படி பிரியாணி செய்வோன்னே தெரியலைங்களே. கிரேவிக்கு தான் இப்போ பண்ணோம். நான் என்ன பண்ணுவேன்னு தெரில. வாங்க பார்க்கலாம். செம்ம மழைங்க.
அதுவும் மலை ஓரம் வீடுங்கிறதுனால மலை ஓரம் மலை பாருங்க, பெரிய பெரிய மலை அடிவாரத்துலேயே வீடு பூந்தோட்டம் ஃபுல்லாக. அப்போ குளிர் நடுக்குது. பீஸ் இருக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள், மழையாக ஊற்றுது. அடுப்பெல்லாம் நனைஞ்சிச்சு. குண்டாம் போய் மலையிலே நனைஞ்சி எல்லாம் காரில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க 4 மைல் தொலைவில். செம்ம மழைங்க, விடாத அடுப்பெல்லாம் தொப்பரையாக நனைஞ்சிச்சு. இங்கே பாருங்கள் மழை தண்ணி எப்படி நிற்கி தோட்டத்தில் விடாத 1-1.5 மணி நேரம் இடி மழை. செம்ம மழை. நாங்கள் வந்த நேரம் வெளியே அடுப்பத்தை வச்சு தென்னை மரத்த கடியில் செய்யலாம், நல்லா காத்தோட்டமானா மழை ஊற்று 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 ஊற்றுன்னு ஊற்று தள்ளிடுச்சு பாருங்க. என்ன ஜில்லுன்னு காற்று தெரியுங்களா பாருங்கள். அடுப்பு ஃபுல்லாக நனைஞ்சி திரும்ப இப்போ 2வது அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். டைம் ஆயிடுச்சு, எல்லாம் பசிக்குதுங்கிறாங்க பாருங்கள். கரண்ட் இது கேஸ் இல்லைங்க. சிக்கன் கிரேவி. மழை இடி, அதனால் என்னால் வீடியோ பண்ண முடியல. சிக்கன் கிரேவி பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்குது. 5 கிலோ சிக்கன் கிரேவி, 5 கிலோ பீஸ் லெக் பீஸ் பிரியாணி. நல்லா லெக் பீஸ் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அங்கே ஒரு இதில் கழுவி வச்சுருக்கு. வாங்க பிரியாணி செய்யலாம். இனிமேல் மழை கொஞ்சம் நின்றுச்சு. 5 7.5 கிண்ணம் தண்ணி வைங்க. நல்லா குளிச்சு விடுறேன். 5 கிலோ அரிசி 1 லிட்டர் எண்ணெய். 5 கிலோ அரிசி 5 கிலோ கறி. அடுப்புலயே போடு. மழை வந்துட்டு எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. கொண்டாட அது கொண்டாடா லாபம் கொண்டாடா எல்லாம் நான் மதிப்பாக போடுறேன். ஏற்கனவே நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். இது பெரிய வீடியோ. வில்லேஜுக்கு வந்திருக்கோம். சீக்கிரம் எடுது. உப்பு கண்ணு புதைங்க பாரு. நல்லா வெங்காயம் எடுங்க. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வெங்காயம் எடுங்க. அது கிளம்பு ஸ்லோ பண்ணுங்க. அது தவிர டக்குன்னு எந்திரிக்கணும். வெங்காயம் எடுக்கணும். சீக்கிரம் கொண்டாடணும். 10 மிளகா கொண்டாடணும். சீக்கிரம் வெங்காயம் கொண்டாடணும். ஒரு 15 10 மிளகா கொடு. 15 10 மிளகா கொண்டா. அது ஓட் போட்டு அந்த கம்பி கொடுக்கண்ணே. ஸ்லோ பண்ணு. ஸ்டவ் நல்லா ஸ்லோ பண்ணு. அந்த கிரேவி அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். அவருக்கு 2 டம்ளர் அரிசி எங்க வாங்கிட்டா. கொத்தமல்லி தலை அரைச்சி வைங்க வடிகட்டுறதுல. எல்லாம் மழை வந்தவங்க உள்ள கூப்பிட்டாங்க. போய் அலசி வைக்க சொல்கிறேன். கொத்தமல்லி 2 புதினா கொத்தமல்லி கழுவுங்க. நல்லா நிறைய தண்ணி ஊற்றி பெரிய பாத்திரத்தில் கழுவுங்க. 2மே ஒட்டுக்க மட்டும் கழுவுங்க. தண்ணி மட்டும் கரெக்டாக அளந்து வைங்க. தயவு செஞ்சு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி அளக்க வைக்க கூட தேவையில்லை. இதிலே பண்ணிக்கலாம். அடுப்பு நல்லா இருக்கு. அந்த அடுப்பு தான் நல்லா இருக்கும். அதிகமே நல்லா எரியும். மழை வந்து அடுப்பு ஃபுல்லாக தொப்பரையாக நனைஞ்சு இடம்லாம் நனைஞ்சு கேஸ் அந்த அடுப்பு எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் வில்லேஜில் இருந்தாலும் எல்லாமே எடுத்துருக்காங்க. எல்லா வசதியும் இருக்கும். நம்ம டவுன்லையாவது போய் அது அது செய்யணும் நம்ம வீட்டு கூட இருக்காது. பச்சை மிளகா அதிகாரியாக போடுறீங்க. இன்னொரு 5 மிளகா எடுக்கணும். பத்தாது. கவுசி 5 மிளகா 10 மிளகா கழுவி சீக்கிரம் குயிக்க ஓடியா. அடுப்பு எரியுதா? நல்லா எரியுது.
2 விரல் வச்சு மட்டையிலே சமைச்சிடுவோம். தேங்காய் ஊற்றி வச்சு மட்டைங்கெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருக்கோம். ஆமாம், 2 விரல் அப்புறம் மட்டையிலே சமைச்சிடுவோம். பூண்டு 3/4 கிலோ நல்லா நைஸாக அரைச்சி பாருங்க. 5 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ பூண்டு. கொண்டாட 3/4 கிலோ, 1 கிலோவே வீட்டில் கொஞ்சம் இருந்தது, அதையும் அரைச்சிட்டோம். இஞ்சி வந்து 25 ரூபாய் இஞ்சி. இப்போ நான் கிளறி எனக்கு நல்லா அரைக்க முடியாது. இவருதான் எங்கள் 2வது மருமகன். அதெல்லாம் மருமகன் நினைக்கிறதில்ல, எங்களுக்கு கூட நல்லா பொண்ணுங்க மருமகங்களே நல்ல ஒரு நல்ல பாசமாக இருக்காங்க. இந்த பரமட்டை நல்லா பெருசாக வெட்டி அது எங்க இஞ்சி ஒன்றும் அதான் போட்டா கழுவி கழுவி அப்புறம் வளம் ஊற்றும் போது கழுவி ஊற்றிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான். அது தண்ணியில் கொதிக்க தண்ணி அளந்து வச்சுருக்கீங்களா, அதில் அந்த கவரெல்லாம் திருப்பி கழுவி ஊற்றிடலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா பட்டை லவங்கம் எல்லாம் போட்டாச்சு. இஞ்சி பிரியாணி இல்லைங்க எடுத்து வச்சு மேடம் வயலில் ஜோதிமா அனிதா என்ன பண்ணுறா? அனிதாங்க இந்த இதை கொஞ்சம் கழுவி வடிகாட்டுங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட டேஸ்ட் போயிடும். தக்காளி கொண்டாடும் அதோ புதினா கொத்தமல்லி இது 2 வேலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லை. அவ்வளோதான், எனக்கு தான் வேலை. அப்பா தொப்பரையே அடுப்பு நனைஞ்சு பாருங்க எப்படி நல்லா எரியுது. தொப்பரையே அடுப்பு நனைஞ்சதுல இந்த சாறு எந்த சாப்பிட்டு பிரியாணி எல்லாம் வேலை கேட்டு போடுங்க, நிறைய போடுங்க. ஆனால் இது ஒன்றும் நல்லது தான் உடம்பு. இந்த எண்ணெயிலே போடுங்க. நீங்கள் பூண்டெல்லாம் போடுறதே ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் எண்ணெய் போட்டோன்னே பட்டை லவங்கெல்லாம் போட்டு இப்போ பிரியாணி இலை போட்டு ஏலக்காய் போட்டோன்னே மழை வந்ததுனால ஒன்றுமே புரியல. புது வாங்கி வச்சிருந்தேன் நீ ஒரு அரிசி தண்ணியில் போட்டேன் பாயில போட்டு அரிசி எப்படி இவ்வளோ மழை வரும்னு நினைக்கல. முன்னொரு மட்டை வை பட்டிக்கிட்டு மட்டை வை அது அப்படியே இல்லை. அந்த விறகெல்லாம் தம்பி என்ன ஒரு தட்டில் போட்டு விட்டு கூடு காரெல்லாம் சரியா இருக்கு பார்த்தோம். நல்லா அவருக்கு ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் காரம் போட்டு வச்சிருக்கேன். உள்ள தனியாக நல்லா கறியை எடுத்து அங்க போய் அது பிள்ளைங்கெல்லாம் அங்க இருந்தது. நாங்களாம் வளர்த்துதான் என்ன ஆகும். 2 வயசுல எங்க அக்கா வந்து கூப்பிட்டு வந்துருவான் போல. நான் கறி போட்டு கூப்பிட்டேன். 2 வயசுல விக்கி ராஜாவையும் கூட்டிட்டு வருவாங்க. வந்து சாப்பிட்டு பாருங்க எப்படி காரம் இருக்காது. அதுதான் ஒரு தனியாக காரம் எடுத்து கொஞ்சம் உள்ள வச்சிருக்கேன். சாதம் 2 டம்ளர் வைக்க சொல்லு. அவர் இதுவும் சாப்பிடும் அதுவும் சாப்பிடும்.
காலையில அப்பயே ஊத்துக்கண்ணே கொத்தமல்லி அவ்வளோதான். இந்த இதெல்லாம் இன்னும் வேகலை. நாளைக்கு ஒரு 10 மணிக்கு போலாம். ஆமா வைக்கலாம். இல்ல அவங்க போட்டு கொடுத்தா அவளும் குடிக்காது. அவங்களாம் போட்டு சின்ன பிள்ளைங்களை சொல்றேன். அதான் அண்ணன் அது ரெண்டா பார்த்துக்காது போனா. கொத்தமல்லி 2 கட்டு போதும். பாருங்க 8 கிலோவுக்கு 5 கிலோ அரிசி, 3 கிலோ இந்த 5 கிலோ சிக்கன், 10 கிலோ, அதுக்கு ஒரு 4 கிலோ தக்காளி, எல்லாம் ஃபுல்லாக லெக் பீஸ் தான். வாங்க சூப்பராக லெக் பீஸ் சாப்பிடலாம். எல்லாம் ஃபுல்லாக இதே மாதிரி லெக் பீஸ், எல்லாம் வில்லேஜுங்கிறதுனால செம்மையாக சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க எங்களுக்காகவே மழை விட்டுருச்சு பாருங்க. அடுப்பு ஃபுல்லாக நனைஞ்சி அவ்வளோ அழகாக அடுப்பு எரியுது பாருங்க. அதெல்லாம் சிக்கன் கிரேவி கேஸ் வாங்க வெளியே பெரிய அடுப்பு வச்சு எடுத்தாச்சு. எல்லாம் கிளற நேரம் பம்ப் செட் கவுசி போறியா வீடியோ எடுத்துட்டா சாமி குளிக்கிறத. எல்லாம் பம்ப் செட்டுக்கு போயிட்டான் தொட்டிக்கு குளிக்கிறதுக்கு. உள்ள பத்திரம் நீ பத்திரம் ஈரம் வழுக்குது. இது நல்லா வெந்த உடனே அரிசி வேக வச்சிருந்தா இது கட் பண்ணி இந்த செல்ல சொல்லி என்ன முடியும். அவன் மழை இல்லைன்னு கஷ்டப்பட்டீங்க. பிரியாணி எப்பன்னா செஞ்சு சாப்பிடலாம். மழை வேணும் இல்லையா? விவசாய இடத்துல மழை தான் முக்கியம். பிரியாணியா முக்கியம். அது போட்டு கொடுங்க சாப்பிட்டு பாருங்க. அது வருது இப்போ போங்க. நல்லா மசாலாலாம் நல்லா இதாயிடுச்சு. ஒரே ஒரு சொம்பு தண்ணி வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் அதெல்லாம் கலந்தானே இருக்குது. அவ்வளோதான். இப்போதான் அடுப்பே போடுவோம். அடுப்பு நனைஞ்சு விறகு நனைஞ்சு அடுப்பு எரிக்குன்னா நமக்கு பெரிய இதுதான். அவ்வளோ மலையில் அடுப்பு நனைஞ்சு அதுக்குள்ள ஆசிட் ஊற்றி கழுவ ஆரம்பிச்சு அதை பற்றி இந்த பக்கம்லாம் நல்லா இருக்குது. கொஞ்சோண்டு இது வெறும் மிளகாத்தூள் இருந்தது கொஞ்சம் எடுத்துட்ட உள்ள. இங்கே எலுமிச்சை பழம் 2 அறுத்து வச்சுருந்தாங்க. அதை எது எங்கே அறுத்து வச்சு எலுமிச்சை பழம் இருந்தது அப்படி கத்தி போதுடா கொண்டா கை போட்டு அறுத்தி சாப்பிட இருக்குது. பாக்கெட்டோடு தான் இருக்கும் பாரு புரிஞ்சு அப்படி கொட்டை தூக்கி பாருங்க. மயில் கத்துது சூப்பரா. மயில் வருங்களா இங்க? சொல்லுங்க. நிறைய வரும். கத்துது பாருங்க மயில். கடவுளே நாங்கள் ஊருக்கு போகிறதுல வந்த வீடியோ எடுத்துடலாம். நேரடியாக டைரக்டாக பார்க்க முடியாது. பூச்சூரில் இருக்குது, அது ஏரியில் இருக்குது மலையில். இங்கே வரும் 2 எலுமிச்சை பழம் கறி போட்டு நல்லா வதங்க உடனே பாருங்க. வடிகட்டுறதெல்லாம் தேடக்கூடாது. இப்படி புளிஞ்சு கொட்டை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதையும் புளிஞ்சிட்டு திரும்பி வேலை முடிச்சோம். பெரிய ஆச்சரியம் தான். மலையில் அடுப்பு தொப்பரே நனைஞ்சு விறகு நனைஞ்சு அடுப்பு எரியுது. 100 ரூபாய்னா வாங்கிட்டு
ஏன்னா பிள்ளைங்கள்லாம் நிறைய இருக்காங்க, அதனால காரம் கம்மியாக. வெறும் மிளகாத்தூள் 4 ஸ்பூன். வாங்கி உள்ளார வையல். என் பேராண்டி கல்யாணம் அது முடிச்சுட்டு நானே பிரியாணி செஞ்சு ஆள் போட்டு கடை வச்சு 25 பேர் சாப்பிட்ற மாதிரி. விட்டு அது அப்படியே சூடாது. அவ்வளோதான். 1 கிலோவுக்கு 1 கை உப்பு. நான் எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன். 5 கை போட்டுருக்கேன். பார்த்துட்டு போட்டுக்கலாம். கறியெல்லாம் வேகட்டும். போடணும் பத்தாது. நான் எதையுமே முழுக்க பண்ண மாட்டேன். கொஞ்சம் வைப்பேன். இல்லை இல்லை போதும். என்ன செவட்டிடு. கல்யாணம் மூடி வச்சுட்டு ஒரு முறை கல்யாணம் போதும். பிரியாணி ரெடி ஆகிடும். திரும்ப மழை வருது பாருங்க. அவ்வளோதான். எல்லாமே போட்டாச்சு. கரண்டியே என்னால் தூக்க முடியுங்க. அவ்வளோ வெயிட்டாக இருக்கு. என் வெயிட் இருக்கு கரண்டி. லைட்டாக உப்பு. காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. குட்டீஸுங்க நிறைய இருக்காங்க. 6-7 குட்டீஸுங்க. அதனால காரம் கம்மியாக இருக்குது. உப்பு மட்டும் லைட்டாக போடுறோம். உப்பு கொஞ்சம் பத்தலை, போட்டுக்கலாம். அதான் 1 கிலோவுக்கு 1 கை. நான் என்ன 6 கை தான் போட்டேன். 1 கை போட்டுட்டேன். கம்மியாக போடுங்களா? புளியணும். அடுப்பும் நம்ம தூக்கின மாதிரி. அவ்வளோதான். 4 பக்கம் மட்டை இருக்கு. மட்டை வச்சா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம்மு போட்டாச்சுங்க. மழை திரும்ப வந்துடுச்சு. திரும்ப மழை பெய்யுது. வாங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். தம் எடுத்துகிட்டு பிரியாணி சாப்பிட்லாம். பாருங்க பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சுட சுட. எல்லாருக்கும் பாதி போயிடுச்சு உள்ளே. எல்லாருக்கும் ஒரு லெக் பீஸு, பிரியாணி, தயிர் பச்சடி, சிக்கன் கிரேவி. பிரியாணி ரெடி. பாருங்க எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குறேன். தட்டு எடுத்துட்டு வாங்கம்மா. 2 தட்டு எடுத்துட்டு வாங்கம்மா. அவளை விட்டுட்டு எடுத்துட்டு வாங்கம்மா. அப்படியே கொண்டு போய் அப்படியே லைனாக உட்காருங்க. 2-3 தட்டு எடுத்துட்டு வாங்க. அப்படியே போட்டு தரேன். அப்படியே கொண்டு போய் தட்டில் வைங்க. வாக்கடி சீக்கிரம். 2 தட்டு எடுத்துட்டு வாடா. 2 தட்டு எடுத்துட்டு அப்படியே இலை போட்டு அப்படியே கொண்டு போய் கறியோட வச்சுருங்க. எல்லாம் உட்காரு. கவுசி உட்காரு. இவ்வளோ வயசு இத்தனை மணிக்கு பிரியாணி செஞ்சு சாப்பாடே போல மழையா ஊற்றுது. என்ன பண்ண சொல்கிறீங்க? அந்த மழையில் நான் இந்த விறகு வச்சு செஞ்சு தரேன் பிரியாணி. எங்கள் பொண்ணுங்களுக்கு பேத்தி பேராண்டிலாம் ரொம்ப பிடிக்கும். கொண்டாமா. இதில் லெக் பீஸ் பிள்ளைங்க வரைக்கும் யாருக்கு லெக் பீஸ் வரையும் அவளுக்கு கேட்டு போடு. 4 அது தட்டு. லெக் பீஸ் யாருக்கு வரலன்னு சின்ன குட்டீஸுங்களுக்கு மட்டும். சரி காட்டியா? எப்படி நான் பிரியாணி இவ்வளோ மழையே செஞ்சுட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு மாத்திரை சாப்பிடுவோம். ஜோடி உட்கார் போ. அப்புறம் இந்த வேலையே வேணாம். அவ்வளோதான். எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. எல்லாரும் போட்டு கொடுத்து நான் உட்காந்துருக்கேன்.
எனக்கு அப்பதான் திருப்தியா இருக்கும். திருப்தியா இருக்கா? மீன் காலி சொல்லிருக்காங்க. லேட் ஆயிடுச்சுல, அடுப்பு பிரியாணி கடை. சித்தப்பாக்கு பிரியாணி போட சாப்பிடுங்க. என்ன உட்காந்துருக்கீங்க? என்ன சாப்பிடுங்க, வாங்க. சுடு சுடு போடணும் கொஞ்சம். இந்த அட வாங்க. நீங்க எல்லாம் சாப்பிட்டாலே எனக்கு திருப்தி. பரவாயில்ல. கொஞ்சம் சாப்பிடவே முடியாது. வேஸ்ட் ஆயிரும். சொன்னா கேட்க முடியாது. கறியெல்லாம் கம்பி. இன்னும் யாரு? இன்னும் நாம சுற்றி உக்காரு. வேலை இல்லை கையெடு கையெடு. கட்டுக்கல்வா சாப்பிட்றது நல்லா இலையில கட்டில் வச்சிடலாம். என்ன சாப்பிட்டு எங்கள் பிரியாணி செம்ம வாசனை இருக்குது. எல்லாம் லெக் பீஸோட. ஆளுக்கு ஒரு லெக் பீஸு, ஒரு 2 பீஸு, 5 கிலோ சிக்கன், 5 கிலோ அரிசி. சரிக்கு சரி. பூராலாம் லெக் பீஸாக வெட்டி கொடுத்துட்டாங்க. வாங்க, செம்மையா சாப்பிடலாம். ஹலோ ஐயா, எங்க தயிர் பச்சடி, சிக்கன் கிரேவி பாருங்க. எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம். எல்லாம் எங்கள் பொண்ணுங்க, எங்கள் அக்கா, எங்கள் பையன், பேராண்டிங்க, ஒரே சந்தோஷம். எல்லாம் எங்கள் மருமகன், எங்கள் தம்பி, அண்ணன் தம்பி எல்லாம் சாப்பிட்டாச்சு. எல்லாம் சாப்பிட்றாங்க. அண்ணா நீ சாப்பிட்டல? அண்ணா ஒரு டைனிங் டேபிள் சாப்பிடுவார். எல்லாரும் தட்டில் சாப்பிட்டாங்க. பாருங்கள், வில்லேஜ் தான். இலை சாப்பாடு. உடனே ஓடி போனாங்க. ஒரே செகண்டில் இலை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. டவுனில் இதெல்லாம் முடியுமா? ஃப்ரெஷ்ஷாக இலை எடுத்துகிட்டு வந்து இலையில சாப்பாடு. எல்லாருக்கும் இலை சாப்பாடு. எங்கே தயிர் பச்சடிக்கான நிறைய இலையில பிரணி லெக் பீஸ் வாங்கலையா? வந்துருச்சா? எல்லாருக்கும் லெக் பீஸ் போடு. சாமி பாரு, சாமி வாங்கிட்டியா சாமி? இப்போ கொடுத்த பெரியம்மாவுக்கு. அம்மா அக்கா நீ லெக் பீஸ் வாங்கலையா? எல்லாம் கறி அப்படியே பூவாட்டம் வந்துச்சுக்கா. நீங்கள் இவருக்கு சித்தப்பாவுக்கு ஒரு லெக் பீஸ் வை. சரி சாப்பிடு. மாமா லெக் பீஸ் இல்லை அண்ணனுக்கு இருந்துதா? பாருங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க. வாங்க நீங்களும் சாப்பிடுங்க. ஒரே என்ஜாய். எல்லாம் பேத்தி பேராண்டி பாருங்க. எல்லாம் எங்கள் மருமகன் தான் சாப்பிடல. நானும் எங்கள் பாப்பாவும் சாப்பிட போகிறோம். மலையில் அழகாக நனைஞ்சிட்டு 9 மைல் போச்சு. என்னால் 2 மைல் தான் எடுக்க முடிஞ்சு. அப்படியே லைனும் ஒன்று பின்னாடி எல்லாம் பூந்தோட்டத்தில் பூந்துக்குச்சு போய். ஊத்தர மலையிலேயே அருமையாக பிரியாணி செஞ்சு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் சாப்பிட போகிறேன். போட்டு வச்சுருக்கேன் பாருங்க லெக் பீஸோட. வாங்க சாப்பிட்லாம். பிரியாணி ரெடி. முட்டை, தயிர் பச்சடி, சிக்கன் கிரேவி, லெக் பீஸ். வாங்க சூப்பராக சாப்பிட்லாம். நல்லா இவ்வளோ சாப்பாடு ஷேர் பண்ணுங்க. எல்லாம் எப்படி இருக்குது ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக பாருங்க, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பராக சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி.